கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியில் நம்ம நல்லா அதை குறிச்சிக்கணும். கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியில் அதிகம் பங்களித்திருப்பது எதோடு? இறைப்பணியா சமூக பணியா என்பது தான் நம்முடைய கேள்வியாக வச்சுக்கிறோம். ஐடாஸ்கடர் அம்மையார், ஆமி கர்மேக்கல் அம்மையார், சாரச்சக்கர் அம்மையார், ரீனிஸ் அகர்வால், கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ஐயா, அதில் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ஐயா தங்க உயிரே கொடுத்தார் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இவங்க எல்லாருமே ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ், இன்ஸ்டிடியூட்ஸ் இது மாதிரி நிறைய நிறுவனாங்க. அதை நாங்கள் யாருமே மறுக்கலை, அது வந்துச்சு. ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவுக்கு வர காரணமாக இருந்தது என்னது? எனக்கு முன்னால் பேசிட்டு போனாக்கா நல்லா தான் பேசுனீங்க, ஆனால் கொஞ்சம் ஒய்ஃபை மாதிரி இருந்துச்சுக்கா. ஏன்னா சிக்னல் இருக்கு பட் கனெக்ஷன் இல்லைக்கா. தேவ அன்பு 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 அன்புன்னு சொன்னாங்க. தேவ அன்பு தாங்க இறைப்பணியே. ஃபர்ஸ்ட் தேவனுடைய அன்பு தான் இறைப்பணியே. அந்த தேவ அன்பு நம்ம மேலே ஊற்றப்பட்டிருக்கனால தான் சமூக பணியே வருது. நம்ம எல்லாரும் இப்படி அழகா நாகரிகத்தோட இந்த இடத்துல வந்து நிற்கிறோன்னா அதுக்கு யார் காரணம் நடுவர் அவர்களே? உங்கள் அம்மா அப்பாவா? இல்லை உங்கள் தாத்தா பாட்டியா? இல்லை எங்கள் தாத்தா பாட்டியா? இல்லை நடுவர் அவர்களே, நம்ம மிஷினரிகள். வெறும் சமூக பணி மட்டும் ஒருபோதும் ஆன்மீக மாற்றத்தை ஏற்படுத்தாது. மனிதனின் ஆன்மாவை தொடும் இறைப்பணி நடந்தால் மட்டுமே கிறிஸ்தவம் வளர்ந்தது நடுவர் அவர்களே. மத்திய 25 சுருக்கமாக சொல்கிறேன். பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், அந்நியனாக இருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வியாயா இருந்தேன். யார் தன்னை அர்ப்பணித்த அந்த ரேனியஸ் ஐயர் என்ன பண்றாருன்னா அந்த செல்வங்களை எல்லாம் திறந்து விட்டு இங்க வருகிறார். இங்க வந்து அவங்களுக்கு வேண்டியதை மட்டும் சொன்னாங்க. ஆனா ரேனியஸ் ஐயர் 15 ஆண்டுகள் திருநெல்வேலியில தங்கி ஊழியம் செய்தார். அவருடைய காலத்துல ஏற்படுத்தப்பட்ட திருச்சபைகள் 371. காது கேளாதவருக்கு ஃப்ளாரன்ஸ் ஸ்வைன்சன் அந்த ஸ்கூலுக்கு போயிருக்கீங்களா? அந்த பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? அந்த பள்ளி இன்னைக்கு இல்லைனா, சமூகத்தில் அந்த பள்ளி கொண்டு வரலனா பிள்ளைங்களாம் இப்ப எங்க இருப்பாங்க சொல்லுங்க? எங்க இருப்பாங்க சொல்லுங்க? சமூக பணி சிறந்ததா சிறந்தது இல்லையா?